கருப்பட்டி குழி பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கெட்டியாக காய்ச்சிக்கோங்க. இதை நம்ம வடிகட்டி பணியார மாவில் சேர்த்துடலாம். பணியார மாவு எப்படி அரைக்கணும்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை ரிலேட்டட் வீடியோவில் பின் பண்ணுறேன், பார்த்து அரைச்சிக்கோங்க. மாவு ரொம்ப சூப்பராக வரும். இந்த பணியார மாவு நல்லா பந்து மாதிரி இருக்கும் பணியாரம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ கலந்த மாவு ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம அடுப்பில் பணியார குழி வச்சுருக்கோம். அதில் சுற்றி நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் அடுப்பை மிதமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு குழியிலையும் மாவை ஊற்றிக்கலாம். இந்த கருப்பட்டி பணியாரம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஸ்நாக்ஸாக, டின்னராக, பிரேக்ஃபாஸ்ட்டாக எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இப்போ மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விடுங்க. 3 நிமிஷம் வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகுற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிரும். இதுக்கு சைடிஷ்ஷாக நம்ம கார சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். வெறுமனை கூட சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.